வணக்கம். விவசாய உள்கட்டமைப்புகளில் மிக முக்கியமானது கிணறு. செந்நிறமுடைய செம்மண் பூமியாயினும், கரிய நிறமுடைய கரிசல் பூமியாயினும், பச்சை பசேலென்ற வயல்வெளியாகினும், இந்த வெள்ளையடித்த சுற்றுச்சுவருடைய கிணறு தான் அந்த பூமிக்கு அழகு சேர்க்கிறது. ஆனால் அதே சமயம் இந்த கிணறும் இந்த கிணற்றுமேடும் சில சூழ்நிலைகளில் பதட்டமான நிலையை உருவாக்குறது. அது எப்போது என்றால் கூட்டு கிணறாக இருக்கும் பொழுது. ஒரு விவசாயி எந்த விளைபொருளை பயிர் செய்ய வேண்டும் என்பதையும், எந்த பரப்பளவில் பயிர் செய்ய வேண்டும் என்பதையும் தீர்மானிக்கிறது கூட்டுக்கிணறு. ஒரு விவசாயி ஒரு விளைநிலத்தை விற்க வேண்டி வந்தாலும் அல்லது வாங்க வேண்டி சென்றாலும் அதற்கு தடைக்கல்லாக இருக்கிறது கூட்டுக்கிணறு. கூட்டுக்கிணறு என்றாலே சில சச்சரவுகளுக்கு இடம் உண்டு என்று கூறுவார்கள். என் சிறு வயதில் என் உறவினர்களுக்கு நடுவே நடந்த சில கூட்டுக்கிணறு சம்பந்தமான சம்பவங்களை இங்கே பதிவிடுகிறேன். எங்கள் பெரியப்பா சித்தப்பா 2 பேர்த்துக்கு சேர்ந்துங்க ஒரு கூட்டு கிணறுங்க. ஒரு நாள் எங்கள் பெரியப்பா போய் அவர் தண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காருங்க. மோட்டார் ஓடலை. அன்னைக்குன்னு பார்த்துங்க எங்கள் சித்தப்பா வேறு ஒரு 5-6 நாள் கோயிலுக்கு டூர் போயிட்டாருங்க. சரி, அவர் வந்து அப்புறம் நம்ம ரெடி பண்ணி அப்புறம் தண்ணி வாய்க்கிறதுக்கு லேட் ஆகுன்னு சொல்லி போட்டு எங்கள் பெரியப்பா ஃபிட்டரை வர சொல்லி மோட்டார் ரெடி பண்ணி போட்டாருங்க. இப்போ சித்தப்பா டூர் விட்டு வந்தாருங்க. பெரியப்பா கொண்டு போய் செலவு கணக்கு கொடுக்குறாரு. எங்கள் சித்தப்பாவுக்கு நம்பிக்கை வர மாட்டேன்ருச்சுங்க. அந்த வேலைக்கு அவ்வளோ செலவாயிருக்காது, இந்த வேலைக்கு இந்த செலவாயிருக்காதுன்னு ஒரே ரவுஸுங்க. பெரியப்பா அவ்வளோ சொல்லி பார்த்தாரு. அப்புறம் சித்தப்பா ஏற்றுக்கவே இல்லைங்க. அப்புறம் பெரியப்பா விட்டு வந்துட்டாருங்க. ஒரு 2 நாள் கரைச்சி சித்தப்பா வந்துங்க ஒரு 500-1000 கம்மி பண்ணிவிட்டு கொடுத்துருக்காரு. இவர் பெரியப்பா அதை ஏற்றுக்க மாட்டேன்ட்டாருங்க. கொடுத்தா முழுசாக தொகை கொடு, இல்லைன்னா தண்ணி எடுத்து விடவும் கூடாது, கிணத்து மேட்டுக்கு வரக்கூடாதுன்னு ஒரு வார்த்தையை விட்டாருங்க. சித்தப்பா அந்த வார்த்தையை கெட்டியை பிடிச்சிக்கிட்டாருங்க. தண்ணி எடுத்து விட வேண்டாம்னு வேணால் சொல்லிட்டு கிணத்து மேட்டுக்கு வரக்கூடாதுன்னு இவன் சொல்கிறதுக்காரு அப்படின்னு சொல்லி போட்டு சித்தப்பா அந்த வார்த்தையை கெட்டியை பிடிச்சிட்டு அவர் ஒரு வார்த்தை பேச, பெரியப்பாவும் அதுக்கு தகுந்த மாதிரி பேச, அப்புறம் கொஞ்சம் கசகசன்னு ஆகிப்போச்சுங்க. அப்புறம் பக்கம் பாட்டில் நியாயம் வச்சு 2 பேரும் கொஞ்சம் சமாதானம் ஆகலிங்க. அப்புறம் 2 பேரும் ஒரு முடிவு என்ன எடுத்துட்டாங்கன்னா, பொது மோட்டரை அப்படியே விட்டுட்டுங்க, ஆளுக்கு புதுசாக 2 தனி மோட்டரை வாங்கி கிணத்துல மாட்டி அவங்கவுங்க வாட்டுக்கு அவங்கவுங்க மோட்டரில் தண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரே கிணத்துல 3 மோட்டர், 1 ஓடாத மோட்ரு, 2 ஓடுற மோட்ரு. இதில் என்ன பார்த்திங்கன்னா, ஒரு விவசாயிக்கு தேவையில்லாத செலவுங்கிறது இது 2 விதத்தில் தேவையில்லாத செலவாகி போச்சுங்க. ஒன்று, பழைய மோட்டரை பயன்படுத்த முடியாதனால ஒரு இழப்பு, புது மோட்ரு வாங்கிறதுக்கு உண்டான ஒரு செலவு. ஒரு சாதாரண ஒரு சிறு விவசாயி இந்த மாதிரி தேவையற்ற செலவுக்கு போகிற போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய குடும்பம் பொருளாதார ரீதியாக எவ்வளோ பின்தங்கும் என்பது அதில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு புரியும் என்பது தான் இந்த பதிவு. மாமா அவங்களுக்குள்ளே நடந்த பிரச்சனைங்க. எங்கள் மாமாவும் 2 பேருங்க. அவங்க 2 பேர்த்துக்கு சேர்ந்து ஒரு கூட்டு கிணறுங்க. ஒரு நாள் பெரிய மாமா ஒரு தண்ணி கடுவில் போய் ஸ்டார்டர் ஆன் பண்ணியிருக்காருங்க. ஃபீஸ் போயிருக்குதுங்க. மறுபடியும் ஃபீஸ் போட்டு மறுபடியும் ஆன் பண்ணார். மறுபடியும் ஃபீஸ் போகுதுங்க. இப்போ வேறு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி போட்டு அவர் விட்டு போட்டு வந்துட்டாருங்க. மறாவது நாள் பார்த்திங்கன்னா சின்ன மாமா தண்ணி கடுவு. அவர் தண்ணி கடுவில் தக்காளி நாற்று நடணும்னு சொல்லி போட்டு பாரெல்லாம் பிடிச்சி நாற்றெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டாருங்க. ஆளுகளுக்கு சொல்லிட்டார். ஆளுகளும் வந்துட்டாங்க. இவர் போய் ஸ்டார்டர் எடுத்து ஆன் பண்ணியிருக்காருங்க. அதே பிரச்சனை, ஃபீஸ் போகுது. இவர் ஃபீஸ் போட்டு மறுபடியும் ஆன் பண்ணுறாரு. மறுபடியும் ஃபீஸ் போகுது. இவர் பார்த்துட்டாரு, ஆளுக்கு நிற்கிறாங்க, நடவு போட்டவனுங்கிற நெருக்கடி. என்ன பண்ணிட்டாருங்க, கட்டையில் கொஞ்சம் ஃபீஸ் கம்பி 2-3 சுற்றி கொஞ்சம் ஹெவியாக போட்டுங்க மோட்டர் ஆன் பண்ணி தண்ணி எடுத்து விட்டு தண்ணி பாய்ச்சி நடவு போட்டுட்ருக்காருங்க. பெரியம்மாவும் பார்க்குறாரு, என்னடா நம்ம தண்ணி எடுத்து விட்டோம்னா ஃபீஸ் போகுது, இவர் தண்ணி எடுத்து விட்டு நடவு போட்டுட்ருக்காருன்னு கொஞ்சம் சந்தேகம் அலையாமல் கிணத்து மேட்டுக்கு பார்த்தாருங்க. ஃபீஸ் கட்டை பிடிங்கி பார்க்குறாரு, ஹெவியாக ஃபீஸ் கம்பி போட்டிருக்குது, தண்ணி ஓடிட்டுருக்குது. இவர் கொஞ்சம் கோவப்பட்டாருங்க. கோவப்பட்டு என்ன பண்ணிட்டாருங்க, ஃபீஸ் கட்டையை கீழே வீசி அடிச்சிருக்காரு. கீழே கல்லில் பட்டு ஃபீஸ் கட்டை 2ஆக போயிடுச்சுங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுங்க, ஃபீஸ் கட்டை பிடுங்கணுன்னே தண்ணி நின்று போச்சு. சின்ன மாமா நடவு போட்டுட்ருக்கிறவர் விட்டு போட்டு கிணத்து மேட்டுக்கிட்ட தண்ணி ஏன் நின்று போச்சுன்னு பார்த்தா பெரிய மாமா ஃபீஸ் கட்டை உடச்சி போட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போ சின்ன மாமா பெரிய மாமான்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாருங்க. இப்போ என்னென்னா 2 பேருமே அந்த சூழலில் பார்த்திங்கன்னா என்ன பேசுகிறதுங்கிற ஒரு நிலை இல்லாமல் இருக்கிறாங்க. இவருக்கு சூடான ஃபீஸ் கம்பி கையில் பிடிச்சி இழுத்ததுனால கையெல்லாம் கொப்பளமாகி அந்த எரிச்சலில் நிற்கிறாருங்க. சின்ன மாமா நல்ல உச்சி வெயிலுங்க,
தண்ணி நடவு ஓட்டே ஆகணும், இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் போயிட்டால் தண்ணி நடவு ஓட்டு முடிச்சிடலாம், அதுக்குள்ளே இவன் இப்படி பண்ணி போட்டானாங்கிற அந்த ஒரு சூட்டில் இருக்காருங்க. இப்போ 2 பேரும் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று முகஞ்சிக்கிட்டுங்க வாக்குவாதங்கள் பண்ணி கொஞ்சம் சண்டை பெருசாக போகிற அளவுக்கு ஆகி போச்சுங்க. என்ற தண்ணி கெடுவில் நீ தண்ணி ஓடோட எதுக்கு ஃபீஸ் கட்டி போடுங்களான்னு சின்ன மாமா கேட்க, பெரிய மாமா இருந்துட்டு நீ இவ்வளோ பெரிய பீஸ் கம்பி போட்டு தண்ணி எடுத்து விட்டேன்னா நாளைக்கு மோட்டருக்கு ஏதாவது பிரச்சனை ஆகி போச்சுன்னா அதுக்கு யார் செலவில் ஏற்றிக்கிறதுன்னு பெரிய மாமா கேட்குங்க. அப்புறம் ஆளுக்கு ஆள் ஒன்று பேசி வார்த்தைகளை பேசி இவங்க பெரிய சங்கடங்களாகி போச்சுங்க. அப்புறம் சொந்த வந்தவங்க யார் கூப்பிட்டு சொல்லி 2 பேரும் ஒன்றும் சமாதானம் அடையலைங்க. கடைசியில் என்ன ஆயிடுச்சுனாங்க, நீயும் ஓட்ட வேண்டாம் நானும் ஓட்ட வேண்டாம்னு ஒரு 5-6 வருஷம் பூமி தண்ணியே ஓட்டாமல் போட்டாங்க. கடைசியில் சின்ன மாமா அவர் பூமி விற்று போட்டுங்க அத்தி ஊருக்கே போயிட்டாருங்க. பெரிய மாமா அதே மாடு எண்ணங்களை வச்சுக்கிட்டுங்க ஒன்றும் வெள்ளாம் செய்யாமல் அப்படியே பண்ணிகிட்டு இருந்தாருங்க. ஒரு தவறான சூழ்நிலையில் ஒருவரையொருவர் சரியாக புரிந்து கொள்ளாத சூழலில் இந்த மாதிரி ஒரு விவசாயிக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படும் என்பது தான் இந்த பதிவு. கூட்டு கிணறுங்கிறது பார்த்திங்கன்னா அது அமைகிற இடத்துலையும் கூட சில சிக்கல்கள் ஏற்படுதுங்க. எப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 2 கூட்டு இருக்குதுன்னு வைங்களேன், ஒரு பங்குதாரருக்கு அந்த கிணறு அருகாமையிலும் மற்றொரு பங்குதாரருக்கு அது கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி அமையுங்க. கிணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பங்குதாரர் அந்த கிணத்துக்கு அதிக உரிமை எடுத்துக்கிறவர் மாதிரியும், கிணத்துக்கு தள்ளி இருக்கிற பங்குதாரர் அந்த உரிமையில் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி ஒரு மனநிலை அவங்களுக்குள்ளே ஏற்பட்டுருதுங்க. 2வது பார்த்திங்கன்னா, கிணத்த மேம்பாட்டு பணிகள்லையும் கூட இந்த கூட்டு கிணறுங்கிறது வந்து கொஞ்சம் தடை ஏற்படுதுங்க. இப்போ ஒரு வறட்சியான காலங்களில் கிணத்த ஆழம்படுத்துறதோ இல்லை ஒரு போர்வெல் அமைக்கலாங்கிற போதோ இந்த கூட்டில் இருக்கிறவங்கள அத்தனை பேருடைய பொருளாதாரம் சரியான நிலைமையில் இருந்தால் தான் அந்த கிணத்தை ஆழப்படுத்துறதோ இல்லை ஒரு புதுசாக ஒரு போர் போட்டு தண்ணி வசதி ஏற்படுத்திக்கிறதோ அவங்களால செஞ்சுக்க முடியுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, கிணத்தை சுற்றியில் இருக்கிற பராமரிப்பு பணியிலையுமே கூட்டு கிணறுங்கிற போது அதை பராமரிக்கிறதுலேயும் சில சிக்கல்கள் ஏற்படுதுங்க. ஒரு சில கிணத்து மேட்டில் பார்த்திங்கன்னா பூடு பதவல் நிறைய வளர விட்டுறாங்க. அதை சுத்தம் பண்ணுறதுலேயும் கூட பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் சில போட்டி மனப்பான்மை வந்து அதை சுத்தம் பண்ணாமே விட்டுறாங்க. ஒரு சில கிணறுகளில் பார்த்திங்கன்னா ஒரு மரம் முளைச்சி வளர்ந்து மரமாகி கிணத்தையே மூடி அது பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த பாம்பேரி செவருன்னு சொல்லுவாங்க, அதை அப்படியே சரித்து விழுகிற அளவுக்கு கூட விட்டுறாங்க. இது இன்றைக்கி பார்த்திங்கன்னா சின்ன ஒரு பராமரிப்பில் ஒரு சிறிய செயல்பாடாக தெரியுங்க. அதை வளர விட்டு நாளைக்கு பெரிய செலவுக்கு அவங்க ஆளாயிடுறாங்க. விவசாயிகளுக்கு கிணறு என்பது வெறும் சொத்து மதிப்பு மட்டுமன்று, அது அவர்கள் உரிமையுடன் கூடிய உணர்வும் கலந்த விஷயம். அந்த உரிமைக்கு ஏதாவது ஒரு களங்கம் ஏற்பட்டு விடும் என்ற உணர்ச்சி மிகுதியில் சில சச்சரவுகள் ஏற்பட்டு விடுவதுண்டு. இங்கே சச்சரவுகள் நீங்கி சமாதானம் நிலவி அவர்கள் வாழ்வு வளம் பெற வேண்டும் என்பதுதான் அனைவரின் விருப்பம். நன்றி, வணக்கம்.